சிம்மராசிக்காரங்களை பார்த்தோன்னே அட்மையர் பண்ணலாம். யாருக்காகவும் இந்த பொதுவாக சொல்லுவாங்க அந்த நேர் இப்படிதான் போக தெரியும், அந்த மரத்துக்கு வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் போக தெரியுன்ற மாதிரி கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் அந்த ஊசி மாதிரி ஷார்ப்பா உங்களுடைய வார்த்தைகளும் சரி, உங்களுடைய எண்ணங்களும் சரி, செயல்பாடுகளும் சரி ரொம்ப நேர்மைத்துவமா இருக்கும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த உறவுகள் மத்தியில வந்து ரொம்ப அன்பா, அதாவது எங்களை கையாள தெரிஞ்சவங்களுக்கு அவங்க மிகப்பெரிய பொக்கிஷம், கையாள தெரியாதவங்களுக்கு மிகப்பெரிய டேஞ்சரான கத்தி. வந்து இந்த பெண் எப்படி இருப்பானா ரொம்ப ஆளுமை பண்பு நினைச்சப்படியா இருப்பா, நல்ல ஒர்க் பண்ணுவா, அவளுக்கு ஒரு தனித்துவத்தை உருவாக்கி இருப்பா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீட்டுல தலைவன் எப்படி இருப்பாரோ அது மாதிரி இந்த தலைவிக்கு வந்து அத்தனை பொறுப்புகளையும் தூக்கி சுமக்கக்கூடிய பெண்ணா இருப்பா. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப காரசாரமானது, வேகமானது, எல்லாம் துடிப்பான ஒரு ஆளு தான். பட் அவங்க ஒய்ஃப் கிட்ட என்னதுன்னா சரௌண்டர் தான். என்னதான் வெளியில வெள்ளையும் நாங்க பெருசா தெரியுறோம்ப்பா, வீட்டுக்கு வரணும்னா எங்க வீட்டுக்காரமா தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும்? சிம்மம் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம், தனித்துவம், ரொம்ப சூரியனுடைய ஆதிக்கம் மரியாதை. சூரியன் எப்படி இருப்பாரு? ஆளுமையோட. அவருக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. பொதுவாக சிம்மராசிக்காரங்களை பார்த்தோன்னே அட்மையர் பண்ணலாம். யாருக்காகவும் இந்த பொதுவாக சொல்லுவாங்க அந்த நேர் இப்படிதான் போக தெரியும், அந்த மரத்துக்கு வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் போக தெரியுன்ற மாதிரி கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் அந்த ஊசி மாதிரி ஷார்ப்பா உங்களுடைய வார்த்தைகளும் சரி, உங்களுடைய எண்ணங்களும் சரி, செயல்பாடுகளும் சரி ரொம்ப நேர்மைத்துவமா இருக்கும். இப்படிதான் இருக்கணும்னு ஒரு வாழ்க்கையை வழிமுறையோட வாழக்கூடியவங்கன்னு சொல்லலாம். என்னதான் கஷ்டமே வரட்டுமே, நான் ராஜா தான், காட்டுல இருந்தாலும் சிங்க ராஜா தான், எங்க இருந்தாலும் ராஜா ராஜா தான் அப்படின்னு வாழ்க்கையை நல்லபடியா வாழக்கூடிய நம்புறது. சூரியன் யாருக்காகவும் எதையும் மாத்திக்காது. அது மாதிரி எங்களுடைய கேரக்டர்ல நீங்க ஒய்ஃபா இருக்கட்டும், ஹஸ்பண்ட், அதாவது பெண்ணா இருக்கட்டும், மாணவ இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரியா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருக்கட்டும், என்னோட உறவுகளா இருக்கட்டும், என்னால பிரிய முடியாத மிகப்பெரிய ஒரு நட்பா இருக்கும். எல்லாம் இருந்தாலும் சரி, நான் இப்படிதான், யாருக்காகவும் என்னை மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்படி வளர்ந்துட்டேன். இன்னும் என்னன்னாங்க, இவங்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, என்னைக்கும் ஒரு நாள் நடந்த விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அவ்வளவு உள்வாங்கிடுவாங்க. இந்த காரியம் எனக்கு நடந்துச்சு, என்னால மறக்கவே முடியாது. அதாவது உள்ள வச்சு பதம் பார்ப்பாங்கன்னு வாங்க இல்லையா, ஒரு உடஞ்ச கண்ணாடி தான், என்னைக்கு ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த உறவுகள் மத்தியில வந்து ரொம்ப அன்பா, அதாவது இவங்களை கையாள தெரிஞ்சவங்களுக்கு அவங்க மிகப்பெரிய பொக்கிஷம், கையாள தெரியாதவங்களுக்கு மிகப்பெரிய டேஞ்சரான கத்தி. அது அப்படிதான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தனித்துவம். ஆனா உண்மையிலேயே சூப்பரான ஒரு ரோல் மாடல். சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க சிம்மராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள். ஓகே, இப்ப சிம்மராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆண் கிட்ட, அதாவது தனக்கு வரக்கூடிய கணவன் கிட்டையா இருக்கலாம், இல்ல கணவர் கிட்டையா இருக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க? நிச்சயமா இவங்களுடைய எப்பயுமே வந்து இந்த பெண் எப்படி இருப்பானா ரொம்ப ஆளுமை பண்பு நினைச்சப்படியா இருப்பா, நல்ல ஒர்க் பண்ணுவா, அவளுக்கு ஒரு தனித்துவத்தை உருவாக்கி இருப்பா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீட்டுல தலைவன் எப்படி இருப்பாரோ அது மாதிரி இந்த தலைவிக்கு வந்து அத்தனை பொறுப்புகளையும் தூக்கி சுமக்கக்கூடிய பெண்ணா இருப்பா. கிட்டத்தட்ட ஒரு இடத்துல போய் நம்ம ரொம்ப சாஃப்டா என்னங்க இப்படிங்க பேச முடியுமா? முடியாது. இந்த பெண் எப்படி இருப்பானா எப்பவுமே வந்து கராரா இருப்பா. அவரோட வார்த்தைகள் வந்து கம்பீரமா இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே வந்து காரசாரமா வெளியில வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் பயங்கரமான ஆளுக்கு பக்கத்துல போவே பயமா இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது உங்களுடைய குரல் வந்து அப்படியே பழகிடுச்சு. அப்ப இவங்கள்ட்ட வந்து திடீர்னு நீங்க ரொம்ப பவியமா மாறுங்க, திடீர்னு இந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி சரியா உங்களை நீங்க மோல்ட் பண்ணிக்கோங்கன்னா முடியுமா? ஸோ இவங்களுடைய கேரக்டர் புரிஞ்சுக்க மாதிரி ஹஸ்பண்ட் என்னங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்கறதுக்கும் என்னங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறது வித்தியாசம். நாங்க வந்து இந்த மாதிரிதான் கேட்போம், இப்படிதான் என் குரல், இந்த மாதிரிலாம் எனக்கு நடிக்க தெரியாது, நடிக்க தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, இதுதான் என்னோட யதார்த்தத்தை அப்படியே. ஆமா, இதை நீ அப்படியே ஏத்துக்கிறியா? ஓகே, ஒண்ணும் இல்லை, நான் சில வேலைகள் நான் செய்யறேன் அப்படின்னா இதுல வந்து எனக்கு குறை சொல்லக்கூடாது. என்னோட கோல் கரெக்டா இருக்கும். நான் எங்கேயும் வந்து தடை பொருள மாட்டேன். நான் நேரா போகக்கூடிய ஒரு ஆளாதான் இருப்பேன். சோ அந்த நம்பிக்கையை மட்டும் நீ கொடு, இவ்வளவுதான் எதிர்பார்ப்பாங்க. எங்கனாலும் சரி, ஒன்னு நான் தூக்கி சுமக்குறேன், நீ என்ன தூக்கி சுமக்குற, உனக்கு நான் ஒரு பேக் போனா நான் என் பின்னாடி மட்டும் நீ இல்லை, உன்னை அழகான வடிவமைச்சு கூட்டு போறேன்ற அளவுக்கு எதிர்பார்க்கறதுதான் இந்த பெண் வந்து ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு பெண்ணா இருப்பான்னு வச்சுக்கலாம். ஒரு தனித்துவமா இருப்பா. என்னன்னாங்க, இந்த நடிக்க தெரியாதனால, ஏமாத்த தெரியாதனால நிறைய இடங்கள்ல நிறைய லாக் ஆகி குடும்பங்கள் பிரச்சனைக்கு போறதுக்கான காரணமே இவங்களோட வார்த்தைகளும் இவங்க நடந்துக்கக்கூடிய விதங்கள்ன்ற மாதிரி வெளியில தெரியும். இப்போ இதே ஒரு பெண் ஆளுமையோட இருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்க. ஒரு ஆண் வந்து சிம்மராசியில இருக்காங்கன்னா ஒரு பெண் கிட்ட என்ன மாதிரியான விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க? நிச்சயமா இதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப காரசாரமானது, வேகமானது, எல்லாம் துடிப்பான ஒரு ஆளுதான். பட் அவங்க ஒய்ஃப் கிட்ட என்னதுன்னா சரௌண்டர் தான். கிட்டத்தட்ட என் ஒய்ஃப் ஐயோ நான்லாம் என்னதான் வெளியில வெள்ளையும் நாங்க பெருசா தெரியுறோம்ப்பா, வீட்டுக்குள்ள போனோம்னா எங்க வீட்டுக்காரமா தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? சோ அந்த லெவலுக்குலாம் ஒரு மாதிரியான ஒரு மொமெண்ட்னு எடுத்துக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு அவங்க ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. சுயமரியாதை, அதாவது மாமனார் வீட்டுக்கு போனா கூட மதியாத தலைவாது
மிதியாதேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுடைய ஒவ்வொரு இடங்கள்லயும் இவங்க விட்டு கொடுக்காத ஒரு நிலையா இருக்கக்கூடிய ஒய்ஃப். இவங்க வார்த்தைக்கு அவங்க கட்டுப்படணும். நான் சொன்னா என் ஒய்ஃப் கேட்பான், எனக்கு பிடிக்காத அவ செய்ய மாட்டான். அது மாதிரி இவங்களுடைய கண்ட்ரோல். இப்படி கண்ணில் தான் பேசுவாங்க இவங்களாம். கண்ணில் பார்க்கும்போதே இல்ல எங்க ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்கல, நான் செய்யக்கூடாது. அப்படியே கண்ணில் பார்ப்பாங்க, அப்படியே பேசுறதெல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணிலே பேசுங்க, என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப இவங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்க மாதிரி இருக்கும். பட் அவங்க லவபிளா கண்ட்ரோலா இருக்காங்களா இல்ல பிடிவாதத்தினால கண்ட்ரோலா இருக்காங்கன்னு இருக்கு இல்லையா. எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்குங்க, அதனால அவருக்கு என்னெல்லாம் பிடிக்காது நான் செய்ய மாட்டேன். எத்தனை பேர் வீட்டுல உண்டு. கண்டிப்பா. இது என்னன்னா ஒரு பக்கத்துல இவங்க மட்டும் சுதந்திரமா இருக்காங்க. என்னன்னா இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா சொல்ற வார்த்தைகளை வந்து கொஞ்சம் பவ்யமா சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை வந்து ரொம்ப வார்த்தைகள் வெளிப்படுத்துற விதம் மட்டும் காரசாரமா இருக்கும். அதுதான் பெரிய மைனஸா இருக்கு. இவங்களை புரிஞ்சக்கூடிய ஒய்ஃப் அமைஞ்சிட்டாங்கன்னா இவங்க கொடுத்து வச்சவங்க தான் சொல்லுவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப சிம்மராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த விஷயம் தாங்க மிகப்பெரிய பலம். சோ இந்த விஷயம் மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த வேகம் துடிப்பு எல்லாமே இருந்தா கூட அப்ரிசியேஷன்ஸை வந்து விரும்புவாங்க. புகழுக்கு மயங்கக்கூடிய ஆள். நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க, அதுக்கு எல்லாமே ஓகே. பட் அதுக்காக அந்த புகழ்ன்றதுல மயங்கி என்ன பண்ணுவாங்கன்னா எது நல்லது எது கெட்டது தெரியாம தன்கிட்ட இல்லாட்டி கூட கடன் வாங்கினாலும் உதவி செஞ்சிருவாங்க. ஸோ இது அவங்களுடைய பலகீனம். கிட்ட இன்னொரு விஷயம் பலகீனமா எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னா முடிஞ்சு போன விஷயங்களை பேசி பேசி பெருசுப்படுத்தி அதை பெருசா கிரியேட் பண்ணிக்கிறது. ஸோ அந்த பலவீனத்தை அவங்க மாத்திக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த குத்தி காட்டுறதுன்னு வாங்க இல்லையா, குத்தி காட்டுறது. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை திருப்பி திருப்பி பேசி பேசியேவும் இது பண்ணுவாங்க. இதை மட்டும் இவங்க மாத்திண்டா ரொம்ப போதுமானது. நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இவங்க கொடுக்கணும். நம்பிக்கை கொடுப்பாங்க, ஆனா அந்த நம்பிக்கையை வந்து சந்தேகப்படக்கூடாது. பொதுவாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்களே, தனித்துவமான ஒரு நம்பிக்கை, அந்த கம்பீரம், அந்த எதுனாலும் வந்தாலும் பாத்துக்கலான்ற துணிச்சல் பெரிய பிரச்சனையா இருக்கும். தாங்க முடியாத பிரச்சனை. இதெல்லாம் நம்ம என்னடா பண்ண போறோம், எப்படிடா ஃபேஸ் பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம நாளைக்கு கண்ணு விழிச்சு பார்க்கும்போது நம்ம இருப்போமா இல்லைன்ற அளவுக்கு ஒரு விக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தா கூட ஒன்னும் ஆகாது. அது தைரியமா நின்று ஃபேஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது வேற லெவல். அவங்களுடைய பலமே அதுதான். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், ஒன்னும் ஆயிட போறது இல்லை, நம்ம எப்படின்னா நல்லா இருக்கும்ன்ற அந்த நம்பிக்கையும் அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்கல்ல, அதுவும் அதை வந்து பல பேருக்கு எடுத்து கொடுக்குறது. ஒரு தலைவன் நல்லா இருக்கான், நான் நம்ம பாத்துக்கிறேன்னு சொல்றான்னா அந்த வீட்டுல எப்படி சப்போர்ட்டிவ் இருக்கும். கண்டிப்பா எனக்கு வந்து யானை பலம் என் கூட நிக்குது, நான் ஏன் கவலைப்படும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவாங்க. அது ரொம்ப பெரிய பலமா அவங்களுக்கு பார்க்கலாம். சூப்பர். நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போன்ற மாதிரி தைரியமா இருக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஓகே, சிம்ம ராசி அன்பர்கள் வந்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா போதும், கடவுள் எப்பவுமே துணையா இருப்பாரு அப்படின்னா இந்த கடவுள் வழிபாடு சொல்லுங்க? சிவன் வழிபாடு தான். எந்த சிவனாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் பிடிச்சுன்னா ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி. உண்மையிலே அண்ணாமலையார் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ஸோ சிவன் பிரதோஷ நாளெல்லாம் வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு பெரிய தோஷங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை லைஃப் வந்து ஸ்மூத்தா கொண்டு போகும். ஓகே சூப்பர். சிவனுடைய பாதத்தை போய் சரணாகதி அடைஞ்சிடணும். ரொம்ப அழகா சொல்றீங்க. சிம்மராசி என்பவர்களுக்கான ஒரு அற்புதமான பலன் கட்டுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்.